சமூக சொந்தங்களுக்கு வணக்கம். மீண்டும் மற்றொரு காணொளியில் உங்களை சந்திக்கின்றேன். இந்த காணொளியில் நாங்கள் பார்க்க இருக்கின்ற விடயங்கள்: ஜப்பானை அசுர வேகத்தில் தாக்கிய சக்தி வாய்ந்த நிலநடுக்கம். ஜப்பானை தொடர்ந்து சீனாவிலும் அடுத்தடுத்த நிலநடுக்கங்கள் பதிவாகி ஆசிய கண்டத்தை பதற வைத்துள்ளது. மறுபுறம் பிரான்ஸ் மற்றும் அமெரிக்காவை உலுக்கி வருகின்ற அசுர வெப்ப அலைகளால் லட்சக்கணக்கான மக்கள் வீடுகளை விட்டு வெளியேற்றப்பட்டு வருகின்ற அதே வேளையில் உலகின் விசித்திர நீர்நிலையான ஷா கடலில் 2500 ஆண்டுகள் பழமையான விவிலிய தீர்க்க தரிசனம் உண்மையாகின்றதா என்ற மாபெரும் வரலாற்று பரபரப்பு எழுந்துள்ளது. இவை பற்றித்தான் இந்த காணொலியில் விரிவாக பார்க்க இருக்கின்றோம். வாங்க காணொலிக்குள் போகலாம். ஜப்பானின் தெற்கு யூசி தீவில் உள்ள குமாமோட்டோ மாகாணத்தில் இன்று சக்தி வாய்ந்த நிலநடுக்கம் ஏற்பட்டதை தொடர்ந்து சுனாமி எச்சரிக்கை விடுக்கப்பட்டதால் பரபரப்பு ஏற்பட்டுள்ளது. ஜப்பான் வானிலை ஆய்வு மையத்தின் ஆரம்ப மதிப்பீட்டின்படி நிலநடுக்கம் 7.1 ரிக்டர் அளவில் பதிவாகியுள்ளது. பூமிக்கடியில் சுமார் 10 கிலோமீட்டர் ஆழத்தில் நிலநடுக்கம் ஏற்பட்டதாக தெரிவிக்கப்படுகின்றது. ஜப்பான் நில அதிர்வு தீவிரத்தன்மை அளவுகோலில் அதிகபட்சமாக 7ஆம் நிலை அதிர்வு பதிவாகியுள்ளது. நிலநடுக்கத்தை தொடர்ந்து குமாமோட்டோ மற்றும் அதனை சுற்றியுள்ள கடலோர பகுதிகளுக்கு சுமார் 1 மீட்டர் உயரம் வரையில் சுனாமி அலைகள் ஏற்படக்கூடும் என்று எச்சரிக்கை விடுக்கப்பட்டது. பின்னர் அந்த சுனாமி எச்சரிக்கை திரும்பப் பெறப்பட்டதாக தகவல்கள் கூறுகின்றன. குமாமோட்டோ, நாகசாகி, ஹாஹோஷிமா, புகுவோவா, ஷாகா, ஒயிட்டா மற்றும் மியாசாகி உள்ளிட்ட கியூஷி தீவின் பல மாகாணங்களுக்கு அவசர நிலநடுக்க எச்சரிக்கை விடுக்கப்பட்டது. நிலநடுக்கத்தின் தாக்கத்தால் சுமார் 40,000 வீடுகளுக்கு மின்சாரம் துண்டிக்கப்பட்டதாக தெரிவிக்கப்படுகின்றது. அதேவேளை அதிவேக ரயில் சேவைகள் உள்ளிட்ட ரயில் போக்குவரத்தும் தற்காலிகமாக பாதிக்கப்பட்டது. சில பகுதிகளில் கட்டடங்கள் மற்றும் சாலைகளும் சேதமடைந்ததாக தகவல்கள் வெளியாகின்றன. மீட்பு மற்றும் சேத விவரங்கள் தொடர்ந்தும் இடம்பெற்று வருகின்றது. நிலநடுக்கத்தால் பாதிக்கப்பட்ட பகுதிகளுக்கு அருகிலுள்ள அணுமின் நிலையங்களில் இதுவரையில் எந்தவிதமான அசாதாரண நிலையும் பதிவாகவில்லை என்று அதிகாரிகள் தெரிவித்துள்ளார்கள். இதனிடையே அடுத்தடுத்த அதிர்வுகள் ஏற்படக்கூடும் என்பதால் மக்கள் தொடர்ந்தும் எச்சரிக்கையுடன் இருக்குமாறு ஜப்பான் அதிகாரிகள் அறிவுறுத்தியுள்ளார்கள். ஜப்பான் ஏற்கனவே அடிக்கடி நிலநடுக்கங்களை எதிர்கொள்ள நாடாக உள்ள நிலையில் குமாமோட்டோ பகுதியில் ஏற்பட்ட இந்த சக்தி வாய்ந்த நிலநடுக்கம் மீண்டும் சர்வதேச கவனத்தை ஈர்த்துள்ளது. சீனாவின் வடமேற்கு பகுதியில் அமைந்துள்ள ஹிங்காய் மாகாணத்தில் அடுத்தடுத்து 2 சக்தி வாய்ந்த நிலநடுக்கங்கள் பதிவாகியுள்ளன. சீன நிலநடுக்க வலையமைப்பு மையத்தின் தகவல்களின்படி இன்று காலை 11:16 அளவில் முதல் நிலநடுக்கம் 5.7 ரிக்டர் அளவில் பதிவாகியுள்ளது. இதனைத் தொடர்ந்து வெறும் 18 நிமிடங்களுக்கு பின்னர் அதே பகுதியில் 5.8 ரிக்டர் அளவிலான 2வது நிலநடுக்கம் ஏற்பட்டுள்ளது. இந்த நிலநடுக்கங்கள் பூமிக்கு அடியில் சுமார் 10 கிலோமீட்டர் ஆழத்தில் ஏற்பட்டதாக சீன நிலநடுக்க வலையமைப்பு மையம் தெரிவித்துள்ளது. நிலநடுக்கங்கள் ஏற்பட்ட பகுதி ஹிங்காய் மாகாணத்தின் தலைநகரமான சென்னிங்ஸிலிருந்து சுமார் 244 கிலோமீட்டர் தொலைவில் அமைந்துள்ளதாகவே தகவல்கள் கூறுகின்றன. ஒரே பகுதியில் குறுகிய இடைவெளியில் 5.7 ரிக்டர் மற்றும் 5.8 ரிக்டர் அளவிலான 2 நிலநடுக்கங்கள் பதிவாகியிருப்பது அந்த பகுதியில் பெரும் பரபரப்பை ஏற்படுத்தியுள்ளது. நிலநடுக்கங்களால் ஏற்பட்ட சேதங்கள் மற்றும் உயிரிழப்புகள் தொடர்பான மேலதிக தகவல்கள் வெளியாகும் நிலையில் அதிகாரிகள் நிலைமையை தொடர்ந்து கண்காணித்து வருகின்றார்கள். அடுத்து அமெரிக்காவின் பல பகுதிகளில் ஹீட்டோம் எனப்படுகின்ற அதிதீவிர வெப்பநிலை நிலை வருவதால் சுமார் 4 கோடிக்கும் அதிகமான மக்கள் கடுமையான வெப்ப அலை எச்சரிக்கையின் கீழ் கொண்டு வரப்பட்டுள்ளார்கள். மத்திய மற்றும் தெற்கு அமெரிக்காவின் பல மாநிலங்களில் வெப்பத்தின் தாக்கம் அதிகரித்துள்ளது. மினசோட்டா முதல் மிசிசிப்பி வரையில், நெவாடா மற்றும் தெற்கு கலிபோர்னியா வரையிலும் கடுமையான வெப்பநிலை பதிவாகி வருவதாக தெரிவிக்கப்பட்டுள்ளது. ரேபிட் சிட்டி பகுதியில் வரலாற்று அளவில் 44°C வரையில் வெப்பநிலை பதிவானதாக கூறப்படுகின்றது. மேலும் காற்றின் வெப்பநிலை மற்றும் ஈரப்பதன் இணைந்து கணக்கிடப்படுகின்ற ஹீட் இண்டெக்ஸ் பல பகுதிகளில் 38°C கடந்துள்ளது. இதனால் பொதுமக்களுக்கு வெப்பம் மேலும் கடுமையாக உணரப்படுகின்றது. மினசோட்டாவில் கடும் வெப்பம் காரணமாக குதிரை பந்தயங்கள் உள்ளிட்ட பல வெளிப்புற நிகழ்வுகளும் ரத்து செய்யப்பட்டுள்ளன. அமெரிக்க தேசிய வானிலை சேவை வெளியிட்டுள்ள எச்சரிக்கையின்படி சில பகுதிகளில் உணரப்படுகின்ற வெப்பநிலை 49°C வரையில் உயரக்கூடும் என்று தெரிவிக்கப்படுகின்றது. இதற்கு காரணமாக ஹீட்டோம் எனப்படுகின்ற உயர் அழுத்த வானிலை அமைப்பு குறிப்பிடப்படுகின்றது. உயர் அழுத்த அமைப்பு வெப்பமான காற்றை ஒரு பெரிய மூடியைப் போல கீழ்ப்பகுதியில் சிக்க வைத்து வெப்பநிலை தொடர்ந்தும் அதிகரிக்கச் செய்யும். இதனால் உடல் வெப்பநிலை அதிகரிப்பு, நீரிழப்பு மற்றும் வெப்பத்தாக்கம் போன்ற உடல் பிரச்சினைகளுக்கான ஆபத்து அதிகரிக்கக்கூடும். 4 கோடிக்கும் அதிகமான மக்கள் கடும் வெப்ப எச்சரிக்கையின் கீழ் உள்ள நிலையில் அமெரிக்காவின் பல பகுதிகளில் மக்கள் தேவையற்ற வெளிப்புற நடவடிக்கைகளை தவிர்த்து அதிக தண்ணீர் அருந்தி குளிர்ச்சியான இடங்கள் இருக்குமாறு அறிவுறுத்தப்பட்டுள்ளார்கள். பிரான்ஸ் இந்த ஆண்டின் 4வது பெரிய வெப்ப அலையை எதிர்கொள்ள தயாராகி வருகின்ற நிலையில்
தென்மேற்கு பகுதியில் பரவி வருகின்ற காட்டு தீயை கட்டுப்படுத்த தீயணைப்பு மற்றும் மீட்புக் குழுவினர் தீவிரமாக போராடி வருகின்றனர். ஃபோர்டோ பிராந்தியத்தை சுற்றியுள்ள ஜிராண்டோ பகுதியில் காட்டுத்தீ நிலைமை தொடர்ந்தும் கவலைக்கிடமாக உள்ளது. கடுமையான வெப்பம், வறட்சி மற்றும் அதிகரித்து வருகின்ற தீ பற்றும் அபாயம் காரணமாக தீயை கட்டுப்படுத்தும் பணியில் ஈடுபட்டுள்ள வீரர்களுக்கு பெரும் சவால் ஏற்பட்டுள்ளது. தற்போதைய காட்டுத்தீ ஏற்கனவே சுமார் 42,000 ஹெக்டேர் நிலப்பரப்பில் எரிந்து அழித்துள்ளது. இது பிரான்சில் முந்தைய மிக மோசமான காட்டுத்தீ ஆண்டாக கருதப்பட்ட 2022ஆம் ஆண்டின் சாதனையை கடந்துள்ளது. தீயின் தீவிரம் காரணமாக உள்ளூர் மக்கள் மற்றும் சுற்றுலா பயணிகள் உட்பட சுமார் 2.2 லட்சம் பேர் பாதுகாப்பான இடங்களுக்கு வெளியேற்றப்பட்டார்கள். ஃபோர்டோவின் தென்மேற்கு பகுதியில் உள்ள லாண்டஸ் பிரதேசம் பைன் மரக்காடுகளால் சூழப்பட்டுள்ளது. கடுமையான வறண்டுள்ள இந்த பகுதிகள் தீ வேகமாக பரவுவதற்கு சாதகமான சூழலை உருவாக்கியுள்ளன. இதற்கிடையில் ஃபோர்டோவில் செவ்வாய்க்கிழமை வெப்பநிலை 33 வரையில் உயரக்கூடும் என்று கணிக்கப்பட்டுள்ளது. இது 1961 தொடக்கம் 1990 காலகட்டத்தின் சராசரி அதிகபட்ச வெப்பநிலையை விட சுமார் 7 அதிகமாகும். மேலும் புதன்கிழமை வெப்பநிலை 37 வரையில் உயரக்கூடும் என்று பிரான்ஸ் வானிலை அலுவலகம் எச்சரித்துள்ளது. கடந்த வாரம் காட்டுத்தீயால் பாதிக்கப்பட்ட பிஸ்காரோஸ் பகுதியின் நிலைமை தற்போது ஓரளவு சீரடைந்துள்ளதால் வெளியேற்றப்பட்ட சுமார் 15,000 பேர் படிப்படியாக தங்கள் வீடுகளுக்கும் முகாம்களுக்கும் திருப்பி அனுமதிக்கப்பட்டுள்ளார்கள். எனினும் காற்று மற்றும் வறண்ட வானிலை காரணமாக தீ மீண்டும் வேகமாக பரவும் அபாயம் நீடிப்பதாக அதிகாரிகள் எச்சரித்துள்ளார்கள். இந்த நிலைமை குறித்து கருத்து தெரிவித்த பிரான்ஸ் அதிபர் இமானுவேல் மேக்ரோன் தற்போதைய சூழல் மிகவும் கடுமையானது என்றும் 2ஆம் உலகப் போருக்கு பின்னர் நாடு எதிர்கொண்ட மிக கடினமான நிலைகளில் இதுவும் ஒன்று என்றும் குறிப்பிட்டுள்ளார். காட்டுத்தீ ஒருபுறம் 37 வரை உயரும் வெப்பம் மறுபுறம் பிரான்ஸ் எதிர்கொள்ள 4வது வெப்ப அலை ஏற்கனவே மோசமடைந்துள்ள காட்டுத்தீ நிலைமையை மேலும் தீவிரப்படுத்துமா என்ற அச்சமும் ஏற்பட்டுள்ளது. நாட்டில் நீடித்து வருகின்ற கடுமையான வெப்ப அலை காரணமாக வனவிலங்குகளும் பெரும் பாதிப்பை எதிர்கொண்டு வருகின்றன. வெப்பநிலை அதிகரிப்பு மற்றும் நீர்ச்சத்து குறைபாடு காரணமாக ஏராளமான பறவைகள் மற்றும் விலங்குகள் பாதிக்கப்பட்டு சில இடங்களில் வீதிகளில் மயங்கி விழுகின்ற நிலை ஏற்பட்டுள்ளதாக தெரிவிக்கப்படுகின்றது. சர்வதேச விலங்குகள் நல அமைப்புகளின் தகவல்களின்படி பிரான்சில் உள்ள 70%க்கும் அதிகமான வனவிலங்கு பாதுகாப்பு மையங்கள் தற்போது தங்களது அதிகபட்ச கொள்ளளவை எட்டியுள்ளன. இதனால் புதிதாக மீட்கப்படுகின்ற விலங்குகளை தற்காலிகமாக ஏற்றுக்கொள்ள முடியாத சூழலும் உருவாகியுள்ளது. கடும் வெப்பத்துடன் காட்டுத்தீயும் தொடர்பதால் பல விலங்குகள் தங்களது இயற்கையான வாழ்விடங்களில் இருந்து தப்பி செல்ல முடியாமல் உயிரிழக்கும் அபாயம் அதிகரித்துள்ளது. வெப்பத்தால் பாதிக்கப்பட்ட விலங்குகளை மீட்டு சிகிச்சை அளிக்கின்ற பணியில் பாதுகாப்பு மையங்கள் கடும் அழுத்தத்தை எதிர்கொண்டு வருகின்றன. சுற்றுச்சூழல் ஆர்வலர்கள் இந்நிலைமை பல்லுயிர் பெருக்கத்துக்கு மிகப்பெரிய அச்சுறுத்தலாக மாறி வருவதாக கவலை தெரிவித்துள்ளார்கள். காலநிலை மாற்றத்தின் தாக்கத்தால் வெப்ப அலைகள் அடிக்கடி ஏற்படுவதுடன் அவற்றின் தீவிரமும் அதிகரித்து வருவதாக நிபுணர்கள் எச்சரிக்கின்றார்கள். உலகின் மிக அதிக உப்புத்தன்மை கொண்ட நீர்நிலைகளில் ஒன்றான சாக்கடலை சுற்றி தற்போது நன்னீர் குளங்களும் தாவரங்களும் சிறிய நீர்வாழ் உயிரினங்களும் உருவாகி வருவது கவனத்தை ஈர்த்துள்ளது. சாக்கடலின் நீர் சுமார் 34% உப்புத்தன்மை கொண்டதாக கூறப்படுகின்றது. கடல் நீரை விட பல மடங்கு அதிக உப்புத்தன்மை கொண்ட இந்த சூழலில் பொதுவாக மீன்கள், நீர்வாழ் தாவரங்கள் போன்றவை உயிர் வாழ முடியாது. ஆனால் சாக்கடல் பின்வாங்கி வருகின்ற பகுதியில் உருவாகியுள்ள நன்னீர் ஊற்றுக்கள் மற்றும் குளங்களில் நாணல்கள், பாசிகள், பூச்சிகள், பறவைகள் உள்ளிட்ட பல்வேறு உயிரினங்கள் காணப்படுகின்றன. 2016ஆம் ஆண்டில் இத்தகைய நன்னீர் குளம் ஒன்றில் மீன் இருப்பது பதிவாகியது தெரிவிக்கப்பட்டுள்ளது. இந்த நிகழ்வு தற்போது சில மத நம்பிக்கையாளர்களின் கவனத்தையும் ஈர்த்துள்ளது. விவிலியத்தின் எசேக்கியேல் 47ஆம் அதிகாரம் மற்றும் சகரியா தீர்க்க தரிசனங்களின் எருசலேமிலிருந்து கிழக்கு நோக்கி பாய்கின்ற ஜீவ தண்ணீர் சாக்கடலை சென்றடைவதாகவும் அதன் பின்னர் அங்கு உயிர்கள் பெருகுவதாகவும் குறிப்பிடப்படுவதாக நம்பப்படுகின்றது. இதனால் சாக்கடலை சுற்றி உயிரினங்கள் தோன்றுவது அந்த பழமையான தீர்க்க தரிசனங்களுடன் தொடர்புடையதாக சிலர் சமூக வலைதளங்களில் விவாதித்து வருகின்றார்கள். இதை அமானுஷ நிகழ்வாக விஞ்ஞானிகள் கருதவில்லை. எருசலேமை சுற்றியுள்ள உயரமான பகுதிகளிலிருந்து வருகின்ற நிலத்தடி நன்னீர் நுண்துளைகள் கொண்ட சுண்ணாம்பு பாறைகள் வழியாக சாக்கடலை நோக்கி நகர்வதாகவே ஆய்வுகள் தெரிவிக்கின்றன. மேலும் சாக்கடல் தொடர்ந்தும் பின்வாங்குவதால் நிலத்தடி நன்னீர் ஊற்றுக்கள் வெளிப்பட்டு
புதிய நன்னீர் குளங்கள் உருவாகின்றன. அவற்றை சுற்றியே சிறிய உயிரியல் சூழல்கள் உருவாகி வருகின்றன. இஸ்ரேலிய பகுதியில் ஆயிரக்கணக்கான நிலச்சரிவுகள் பதிவாகியுள்ள நிலையில் நிபுணர்கள் இதை சுற்றுச்சூழல் நெருக்கடியின் ஒரு பகுதியாக பார்க்கின்றமை குறிப்பிடத்தக்கது. இவை சமீபத்தில் வெளியான செய்திகளின் தொகுப்பாக காணப்படுகின்றன. செய்திகள் பற்றிய உங்களுடைய கருத்துக்களை கீழே இருக்கும் கமெண்ட்ஸ் பக்கத்தில் மறக்காமல் பதிவிடுங்க. மீண்டும் மற்றொரு காணொளியில் உங்களை சந்திக்கின்றேன். நன்றி. இது போன்ற பல செய்திகளை தெரிந்து கொள்ள நம்முடைய சமூக மீடியா யூடியூப் சேனலை சப்ஸ்கிரைப் செய்து அருகில் உள்ள பெல் பட்டனை கிளிக் செய்யுங்கள். மேலும் செய்திகளை உடனுக்குடன் தெரிந்து கொள்ள சமூகமீடியா.com என்ற இணையதளத்தின் வாயிலாக எங்களுடன் இணைந்திருங்கள்.